என் பேர் எம் சிகா தேவகோட்டை சேர்மன் மாணிக்க வாசகம் நடுநிலைப்பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து CMS-3 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டதைத் தொடர்ந்து எங்கள் பள்ளியின் வாழ்த்துக்களையும் அதை பற்றிய சில தகவல்களையும் உங்கள் முன் கூற வந்துள்ளேன். அதிநவீன வசதிகளுடன் கூடிய CSLV-3 செயற்கைக்கோள் இஸ்ரோ விஞ்ஞானிகளால் வெற்றிகரமாக புவியின் ஒத்திசைவு பாதையில் செலுத்தி சாதனை படைத்துள்ளனர். இச்செயற்கைக்கோள் புவியின் கண்காணிப்பிற்காகவும் தகவல் தொடர்புக்காகவும் உருவாக்கப்பட்டது. இஸ்ரோ எனப்படும் இந்திய ஆராய்ச்சி நிறுவனம் இச்செயற்கைக்கோளை விண்ணில் செலுத்தியது. PSLV, GSLV ராக்கெட்டுகளின் உதவியுடன் இச்செயற்கைக்கோள் வெற்றிகரமாக விண்ணில் செலுத்தப்பட்டது. வணிக தொடர்புகளுக்காக வெளிநாடுகளில் இருந்தும் செயற்கைக்கோள் செலுத்தப்பட்டு வருகிறது. அதிநவீன தகவல் தொடர்பு வேலைக்காக மல்டி பேண்ட் வசதிகளுடன் கூடிய இச்செயற்கைக்கோளை இஸ்ரோ உருவாக்கியது. இது 1600 கோடியில் உருவாக்கப்பட்ட இச்செயற்கைக்கோள் புவியின் பறந்து விரிந்த நிலப்பரப்பு பாதைகளிலும் கடல் சார்ந்த பகுதிகளிலும் நம்ம தகவல்களை தெரிவிக்க எந்த ஒரு சிக்கலும் இல்லாமல் தகவல்களை தெரிவிக்க உருவாக்கப்பட்டது. இச்செயற்கைக்கோளின் எடை 4410 கிலோவாகும். இதற்கான கவுண்டிங் 24 மணி நேர கவுண்டிங் நேற்றிற்கு முன்தினம் மாலை 5:26 மணிக்கு ஆரம்பிக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் உள்ள சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டரில் இருந்து 2வது தளத்திலிருந்து இச்செயற்கைக்கோள் நேற்று மாலை 5:26 மணிக்கு புவியில் இருந்து விண்ணுக்கு வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. 16 நிமிடங்கள் 14 வினாடிகளில் புவியில் இருந்து 169 கிலோமீட்டர் தூரத்தில் விண்ணில் உள்ள புவி ஒத்திசைவு பாதையில் செயற்கைக்கோள் வெற்றிகரமாக செலுத்தப்பட்டது. LVM-M4 திட்டம் இந்தியாவிற்கு பெருமை சேர்த்தது. இதற்கான ராக்கெட்டுகளில் உந்து விசை அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதற்கான ராக்கெட்டுகளின் திறன் 10% அதிகரிக்கப்பட்டுள்ளது. இந்த ராக்கெட்டை வெற்றிகரமாக விண்ணுக்கு செலுத்திய இஸ்ரோ